திருச்சிற்றம்பலம். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. ஆடும் பரிவேல் அணி சேவலென பாடும் பணியே பணியாய் அருள்வாய். தேடும் கயமா முகனைச் செருவில் சாடும் தனியானைச் சகோதரனே. அஞ்சு முகம் தோன்றின் ஆறு முகம் தோன்றும் வெஞ்சமரில் அஞ்சல் என வேல் தோன்றும். நெஞ்சில் ஒருகால் நினைக்கின் இருகாலும் தோன்றும் முருகா என்று ஓதுவார் முன். உங்களுக்கு எந்த பயம் வந்தாலும் முருகனை நினச்சா அந்த பயமெல்லாம் தீர்ந்து ஓடிடும். முருகப்பெருமானுடைய திருவடி நம்மளுக்கு பரிபூர்ணமாக காவலுக்கு வந்து நிற்பார். அவருடைய திருவடி தீட்சை நம்மளுக்கு கிடைக்கும். இருகாலும் தோன்றும் ஒரு முருகா என ஒரு கால் நினைக்கின் இருகாலும் தோன்றும். அவருடைய திருவடி காட்சி நம்மளுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும். முருகானு மனமுருக வேண்டுங்க, மனமுருக பாடுங்க. திருப்புகழை எல்லாரும் விருப்பத்தோடு பாடணும்னு அருணகிரிநாதர் சொல்லியிருக்கார். ஆகையினால விருப்போடு திருப்புகழ் படிக்கணும். ஏன்னா நம்ம அன்றைக்கி ஒரு 4 நாள் முன்னாடி போட்டோம் இல்லையா, திருப்புகழ் விருப்போடு படிக்கணும்னு. இருப்பவள் திருப்புகழ் விருப்போடு படிப்பவர், அந்த மாதிரி விருப்பத்தோடு படிக்கணும். இன்றைக்கி வாங்க இருவினை புனைந்து சுவாமி மலை திருப்புகழ் அருணகிரிநாதர் அருளி செய்தது படிக்கலாம். இப்போ தான் நம்மளுடைய பதிவை முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஆல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இது உங்களுக்கான பதிவு. உங்களுக்காக தான் இப்போ கொஞ்சம் லேட்டாகவே போடுறேன். ஏன்னா 6:15 போட்டால் கூட பார்க்க மாட்டீங்க. ஒரு 6:20 6:30 போல் போடுறேன். பாருங்கள், பார்த்து அனைவரும் நல்ல ஆதரவு கொடுங்க. ஏன்னா ரொம்ப நேரம் முன்னாடியே போட்டு யாரும் பார்க்காம இருக்கிறத விட கொஞ்சம் நேரம் கடந்தே போடலாம்னு போடுறேன். ஆக மொத்தம் அந்த 7 மணிக்குள்ளே தான் நான் போடுவேன். அது மாதிரி பாருங்கள். இது எனக்கு யூடியூபருடைய அட்வைஸு. உங்களுடைய மக்கள் எந்த நேரத்தில் பார்க்குறாங்களோ அந்த நேரத்தில் உங்களுடைய பதிவை வெளியிடுங்க அப்படின்றாங்க. சரி, அவங்க சொல்கிறத நம்ம கேட்கணும் இல்லையா? ஆகையினால தான் என்னுடைய அடியார்கள்லாம் எப்போ இருக்கிறாங்க அப்படின்றத பார்த்து அந்த நேரத்துக்கு விடுறேன். எல்லாம் எந்த நேரத்தில் நீங்கள் பார்க்குறீங்கன்றது தெரியுது. 6:15 6:30க்கு மேலே தான் பார்க்குறீங்க. ஆகையினால காலை பதிவு மாலை பதிவு எப்போதும் போல தான். சரி வாங்க, இப்போ நம்ம திருப்புகழை பாடுவோம். ஷார்ட்ஸில் நிறைய போடுறேன், ஷார்ட்ஸையும் பாருங்கள். ஷார்ட்ஸில் சமையல்லாம் போடுறேன். சமையல் எல்லாரும் தெரிஞ்சவங்க தான் இருப்பாங்க. பெரும்பாலும் இப்போ கல்யாணம் ஆகி முடித்து வர்றவங்கெல்லாம் 1 டம்ளர் அரிசி போட்டு 2 டம்ளர் தண்ணி வைனா 3 டம்ளர் தூக்கி குக்கரில் வைக்கிறாங்க. அந்த மாதிரியெல்லாம் அறிவாக இருக்கிறாங்க, ரொம்ப அறிவாயிடுறாங்க. ஆகையினால எல்லாம் விளக்கமாக சொல்ல வேண்டியதாக இருக்குது. அதனால தான் நான் எல்லாரும் செய்முறை அது மாதிரி இல்லாமல் போட்டிருக்கேன். ஒரு சிலதெல்லாம் சொல்லியே சமைச்சிட்டு சொல்லி போடுறேன். பார்க்குறவங்க சமையல் வீடியோவையும் பாருங்கள். அதுலேயும் தேவாரம், திருவாசகம், திருப்புகழ் இப்படியெல்லாம் போடுறேன். அது 3 நிமிஷம்தான். அதுக்கு முன்னே 1 நிமிஷம் கொடுத்துட்டு இருந்தாங்க. இப்போ இம்ப்ரூவ் ஆகி 3 நிமிஷம் கொடுக்குறாங்க. பாருங்கள், பார்த்து நல்ல ஆதரவு கொடுங்க. நம்ம இன்றைக்கி இப்போ தான் நான் பார்த்து லைக் போட்டு வரேன். கார்த்திக், குருஜயா, ஜோதி, டாக்டர் பெரியசாமி, இவங்க அனைவருக்கும் எங்களுடைய பார்த்து கமெண்ட் பண்ணுற என்னுடைய அன்பர்கள், எங்களை கமெண்ட் பண்ணாமல் எங்களுக்கு நல்ல ஆதரவு கொடுக்குற நல்ல உள்ளங்களுக்கு எங்களுடைய கொடான கொடி நன்றி. ஏன்னா உங்களுக்கும் எனக்கும் எந்த தொடர்பும் இல்லைன்னு இருக்க முடியல பாருங்கள். என்னுடைய முகம் பார்த்து அன்பர்கள் எங்களுக்காக நல்ல ஆதரவு கொடுக்குற உங்களுக்கு உங்களுடைய பாதம் தொட்டு வேண்டி கேட்டுக்கிறேன். நிறைய பேருக்கு இந்த பதிவு போய் சேரணும்னு போடுங்க. ஏன்னா இது இறைவனுடைய தொண்டு, இதில் எல்லாருடைய பங்கும் இருக்கணும். திருச்சிற்றம்பலம். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. அருணகிரிநாதர் அருளி செய்த திருப்புகழ் இருவினை புனைந்து சுவாமி மலை தல திருப்புகழ் 197. தன தன தனந்த தான
தன தன தனந்த தான தன தன தனந்த தான தனதானாம். இருவினை புனைந்து ஞான விழிமுனை திறந்து நோயி நிறுவினை இடைந்து போக மலமூட விருளற விளங்கி ஆறு முகமொடு கலந்து இரண்டு பேரும் வேதமிளையன அழகான பரிமள சுகந்த வீத மயமென மகிழ்ந்து தேவர் பணியவின் மடந்தை பாத மலர் தூவ பரிவு கொடு அனந்த கோடி முனிவர்கள் புகழ்ந்து பாட பருமயிலுடன் குழாவி வரவேணும். அறியாய நறிந்திடாத அடியினை சிவந்த பாதம் அடியன விளங்கியாடு நடராஜன் அழலுரு மிரும்பின் மேனி மகிழ்மரகதம் பெண் ஆகம் அயலனி சிவன் புராரி அருள் சேயே மறுவலர்கள் தின்பனார முடியுடல் நடுங்க ஆவி மரளியுணவென்ற வேலை யுடையோனே வளைகுளமலங்கு காவிரி என் வடபுறம் சுவாமி மலைமிசை விலங்கு தேவர் பெருமாளே. சுவாமி மலைமிசை விலங்கு தேவர் பெருமாளே. பார்த்தீங்களா, ஒவ்வொரு சந்தத்துக்கும் ஒவ்வொரு மாதிரி அந்த வரிகள் அடங்கணும். அந்த வரிகள் அந்த சந்தத்தில் அடங்கல்னா நம்மளால் திருப்புகள் படிக்க முடியாது. படிக்கிறதுக்கே அந்த நடை வேணும். அப்படி இருந்தால் தான் அது நம்மளுக்கு புரியும். இப்போ இதுக்கான சொல் விளக்கத்தை பார்ப்போம். இருவினை புனைந்து அடியேன் அரும் பெரும் செயலாகிய சிவயோகத்தை மேற்கொண்டு அறிவு கண்ணாகும் நெற்றியிலுள்ள சுழிமுனை திறக்கப் பெற்று பிறவி பிணிக்கு காரணமான நல்வினை தீவினை இரண்டும் பிரிந்து ஓடிப்போகவும். எவ்வளோ அழகாக சொல்கிற பார்த்தீங்களா. அடியேன் அரும் பெரும் செயலாகிய சிவயோகத்தை கொண்டு அறிவு கண்ணாகும் நெற்றியிலுள்ள சுழிமுனை திறக்கப் பெற்று பிறவி பிணிக்கு காரணமான நல்வினையும் தீவினையும் இரண்டும் பிரிந்து ஓடிப்போகணும். நல்வினையும் தீவினையும் போயிடுச்சுன்னா இந்த ஆன்மா பரிசுத்தமாயிடும். ஆணவ மலமாகிய இருள் தேய்ந்து அதனால் மெஞ்ஞான ஒளி வீசவும். இந்த இரண்டும் பிரிஞ்சு போயிடுச்சுன்னா நல்வினையும் தீவினையும் போயிட்ட பிறகு என்ன வருது? ஆணவ மலமாகிய அந்த இருள் தேய்ந்து நான் என்ற அகங்காரம், அந்த ஆணவம் அதெல்லாம் அழிஞ்சு போகுது, தேய்ந்து அதனால் மெஞ்ஞான ஒளி வீசும். சிவபெருமானுடைய திருவருள் கிடைக்கும், முருகப்பெருமானுடைய அருள் பரிபூர்ணமாக கிடைக்கும். மெஞ்ஞான ஒளி வீசவும் உன் 6 திருமுகங்களின் அருட்பெருக்கில் கலப்புற்று. முருகா, உன்னுடைய 6 திருமுகங்களில் நாங்கள் கலந்துருவோம். பரமாத்மாவாகிய நீயும் ஜீவாத்மாவாகிய நானும் இரண்டர கலந்து ஒன்றாகி. முருகப்பெருமான் பரமாத்மா, நாம ஜீவாத்மா. எவ்வளோ அருமையாக சொல்கிறார் பார்த்தீங்களா. இந்த திருப்புகளை இந்த மாதிரி ஒரு அருமை இருக்குதுன்னு உங்களுக்கு தெரியுமா? எவ்வளோ ஒரு அருமையான பாடல் பாருங்கள். நம்ம வேறு ஒன்றும் பாட வேணாம். 2 பேரும் பேதம் இல்லை என அந்த வரிக்கு பரமாத்மாவாகிய நீயும் ஜீவாத்மாவாகிய நானும் இரண்டர கலந்து ஒன்றாகி அழகிய வாசமிக்க மலரும் அதன் நறுமணமும் போல ஒன்றி பேரின்பமுற்று தேவர்கள் வணங்கவும் தேவலோக மங்கையர் திருவடிகளில் மலர் தூவவும் மிக்க அன்போடு எண்ணில்லாத பல்கோடி முனிவர்கள் புகழ்ந்து பாடவும். இப்படியெல்லாம் நடக்கணும்னு அருணகிரிநாதர் எவ்வளோ ஆசைப்படுறார் பாருங்கள். முருகரோட இரண்டரை கலந்து
தேவலோகத்தில் அவருக்கு மலர் தோறுதெல்லாம் இவருக்கும் வந்து விழும் இல்லையா, 2 பேரும் ஒன்றாயிட்டாங்க இல்லையா, அதெல்லாம் எனக்கும் கிடைக்கும் அப்படின்றாரு. பெரிய மயில் வாகனத்தில் ஏறி உல்லாசமுடன் நீ வர வேண்டும். அன்போடு எண்ணிலாத மிக்க அன்போடு எண்ணிலாத பல கோடி முனிவர்கள் புகழ்ந்து பாடவும் பெரிய மயில் வாகனத்தில் நீ ஏறி உல்லாசமுடன் நீ வர வேண்டும். நாராயணனும் பிரமனும் தேடி தேடி காண முடியாத திருவடிகளாம் உங்கள் அப்பாவுது. பிரம்மா மேலே போனார், மகாவிஷ்ணு கீழே போனார். யாரும் சிவபெருமானுடைய திருவடியை காணப்பெறாமல் போயிட்டாங்க. அந்த திருவடிகளாம் செந்நிறம் பொருந்திய பாதங்களே உலகங்களுக்கு முதன்மையானவை என்று எல்லாரும் சொல்லியிருக்காங்க. நான் சொல்லலை, எல்லா நூல்கள்லையும் சொல்கிறாங்க. எத்தனையோ பிரம்மாக்கள், எத்தனையோ மகாவிஷ்ணுக்கள் அப்படின்னும் போது அதுக்கு கீழே வர்ற தேவர்கள் எத்தனையோ வர்ண பகவான்கள், எத்தனையோ இந்திரர்கள், எத்தனையோ பேர், எவ்வளவோ பேர். அதனால தான் நான் கூட மழையில் இது எனக்கு எங்கள் சிவபெருமான் அளித்த ஞானம். இப்போ வர்றவங்க எல்லாத்தையும் ஸ்பீடாக பண்ணணுன்ற மாதிரி இப்போ வந்திருக்கிற வர்ண பகவானும் நல்லா படுத்து தூங்கிவிட்டு அவங்களுக்கு 9:10க்கு இவ்வளோ மழை பெய்யணும், இத்தனை சென்டிமீட்டர் மழை பெய்யணுன்றத இவர் தூங்கி எழுந்து 9 மணிக்கு ட்ரைவ் பண்ணால் அந்த 10 நிமிஷத்தில் என்ன பண்ணுறாரு, 27 சென்டிமீட்ரு 25 சென்டிமீட்டர்னு கீழ்ச்சி கொட்டிட்டு போயிடுறாரு. என்ன ஒரே ஒரு நற்பலனாவது பண்ணுறாரா? மலையில் கீழ்ச்சி கொட்டினோடனே மழை எல்லாத்தையும் அடிச்சுக்கிட்டு வந்துடுது. யாருக்கும் பிரயோஜனம் இல்லாமல் வெள்ளமாக பேஞ்சி மக்கள் எல்லாம் சேதம் பண்ணுது. இந்த மாதிரி இருக்கிறாங்க. ஆனால் நம்ம எம்பெருமான் சிவபெருமான் அந்த தித்திக்கும் கரும்பு, அப்படியே என்ன சொல்கிறது, தேன், அவர் என்றைக்கும் ஒன்றே ஒன்று தான், ஒன்று பரம்பொருள். அவருக்கு ஈடு இணை யாரும் கிடையாது, முன்னையும் கிடையாது பின்னையும் கிடையாது. தான் தோன்றி அவர் ஒன்று தான். அதை அழகாக சொல்கிறார். செந்நிறம் பொருந்திய பாதங்களே உலகங்களுக்கு முதன்மையானவை என்று அருட்பெரும் ஜோதியாக ஆனந்த தாண்டவம் புரியும் நடராஜ பெருமானும் நெருப்பில் இட்டு மிக ஒளிரும் இரும்பை போன்ற செம்மேனியை கண்டு அவர் அப்படியே அந்த எரிகிறாரு, ஜோதி பிழம்பா அப்படி எரிகிறாரு. நீ எங்கே காலை பார்ப்ப, நீ எங்கே தலையை பார்ப்ப, அப்படி நெருப்பிலிட்டு மிக ஒளிரும் இரும்பை போன்ற செம்மேனியை கண்டு மகிழ்ச்சி அடையும் மரகத மேனி பார்வதியை அருகில் அமர்த்திய சிவனும் ஆகிய திரிபுராந்தகன் பெற்றருளிய திருப்புதல்வனே. அங்க அப்படி எழுந்து ஜோதியா எரிஞ்சாரு. திரிபுரத்தையும் சிரிப்பினாலேயே அவர் எரிஞ்சாலும் ஆபத்து, சிரித்தாலும் ஆபத்து. ஆகையினால எங்கள் அப்பங்கிட்ட எப்படி இருக்கணுமோ அப்படி இருக்கணும். சிவனும் ஆகிய திரிபுராந்தகன் பெற்றருளிய திருப்புதல்வனே, முருகா முருகா, இந்த ஏழைக்கு அருள் செய்வாய் என் கந்தா. பகைவராகிய அசுரர்களின் வலிமையான அலங்கார ஆரமணிந்த தலைகள் உடல்கள் அச்சத்தில் நடுங்க அவர்களது உயிரை யமன் உண்ண வெற்றி பெற்ற வேலை உடையவனே. எவ்வளோ ஒரு அருமையான வரிகளை கொடுத்துருக்கார் பாருங்க. அவருடைய உயிர்களை யமன் உண்ண வெற்றி பெற்ற வேலை உடையவனே அப்படின்ட்டு அழகாக சொல்கிறாரு. நம்முடைய சத்துருக்களை எல்லாம் சம்காரம் பண்ண வந்த வேல்முருகன் சங்கு கூட்டங்கள் ஒளி வீசும் காவிரி நதியின் வடபுறத்தில் சுவாமி மலை என்ற திருவேரகத்தில் விளங்கும் தேவர்களுக்கெல்லாம் பெருமாளே. அவ்வளோ அருமையான முருகன் தந்தைக்கு உபதேசம் செய்த இடம் சுவாமி மலை, தகப்பன் சுவாமி. அந்த தகப்பன் சுவாமியை அனைவரும் வழிபாடு பண்ணுங்க. உங்களுக்கு அருமையான ஞானோபதேசம், குரு உபதேசம், திருவடி தீட்சை எல்லாம் கிடைக்கும். எனக்கு பாருங்கள், நான் தான் சொல்லியிருக்கிறேன்,
முத்தை தருவத்தி திருநகை அப்படின்ற பாடலை பாடும்போது ஏன்னா ட்ரைனிங் எடுத்திருந்தோம்னா பரவாயில்ல. அப்படி இருந்தும் வராததையும் என் நாவில் வர வச்சார் பாருங்க. அது முருகப்பெருமானுடைய திருவருள். திக்கொட்கனடி கொட்கழுகொடு கழுதாட இந்த வரி என் நாக்கில் வரவே வராது. அதுக்கப்புறம் கொட்புற்ற நட்புற்ற உணரை, இந்த நட்புற்ற உணரைன்றதை நான் பாடுறதுக்கு 1 வாரம் 10 நாள் ட்ரைனிங் எடுத்து கூட வரலைங்க. என்னால் முடியவே இல்லை. அப்புறம் பாடி பாடி என் முருகப்பெருமான் என்னுடைய நாக்கில் பூந்து விளையாட ஆரம்பிச்சிட்டாரு. கொட்புற்ற நட்புற்ற உணரை வெட்டி பழியிட்டு குலகிரி குத்து பட ஒத்து பொறவல பெருமாளே. எப்படி இருந்தனா எப்படி ஆயிட்டம் பாருங்க. இது முருகப்பெருமானுடைய திருவருள் தானே. நம்மளை எப்படி மாற்றியிருக்கார் பாருங்க. நம்ம வேறு எந்த வெட்டி கதையும் பேச வேணாங்க. நம்மளுக்கு அதுக்கெல்லாம் நேரம் இல்லைங்க. நாம் இன்னொருத்தர் கதையை பேசினா நம்ம கதையை 4 பேர் வந்து பேசுவாங்க. எதுக்குங்க? முருகனுடைய புகழை பாடுங்க. நம்மளுடைய வாழ்வும் நம்ம வாயும் மணக்கும். கணவன் மனைவி இப்போ எவ்வளோ பிரச்சனைகள்லாம் இருக்குது. எங்கள் சண்டை இல்லாத எந்த குடும்பமும் இல்லைங்க. நான் குடும்பம் தான். என் கணவருக்கும் எனக்கும் தான் சண்டை வரும். சண்டைன்னா சண்டை என்ன சண்டை? வீணான வம்பு சண்டைகள் வரக்கூடாது. வீணான வம்பு சண்டைகள் இந்த மாதிரி வீட்டுக்கு தேவையில்லாத அதிக பிரசங்கித்தனத்தெல்லாம் பண்ணக்கூடாது. அப்படிலாம் இருக்கிறவங்கெல்லாம் நேர்படுத்தக்கூடியவன் முருகப்பெருமான். இந்த மாதிரிலாம் இருக்குது. நான் இத்தனை வாரம் விளக்கு போடுறேன், இத்தனை வாரம் நான் விரதம் இருக்கிறேன். உங்களால் எளிமையான நான் இது வரைக்கும் எங்கள் அப்பா தான் சொல்லி தானோ இப்போல்லாம் நடக்காமல் போயிடுமோன்னு பயமாக இருக்குது எனக்கு. ஏன்னா சொல்கிறேன் கேட்க மாட்டீங்க. கேட்காதவங்கக்கிட்ட சொல்கிறது வேஸ்ட்டாக போயிடுது இல்லையா? அந்த வேலுக்கு பாய்ச்சினது நல்ல முறையில் போய் பாய்ஞ்சி நெற்பயிர் வளர்ந்தால் நல்லாயிருக்கும். ஆகையினால இதெல்லாம் நல்ல முறையில் கேட்டு முருகப்பெருமானுடைய திருவருளை பெறுங்க. அவருடைய திருவருள் கிடைச்சா நம்மளுக்கு வேறு எந்த ஒரு தேவையும் இருக்கு. முருகா வந்தேன், எனக்கு வேண்டியதெல்லாம் கொடுங்க. அவையார் கேட்டாங்க பாருங்கள், பசி எடுக்குது பழம் கொடுன்னா, சுட்ட பழம் வேணுமா சுடாத பழம் வேணுமா அப்படின்னாங்க. வேணாம் பண்ணி சுடாத பழமே போடுப்பான்னாங்க. அப்புறம் கீழே தள்ளிப்புட்டு ஃபுன்னு ஒன்று சுடுதா பாட்டி அப்படின்றாங்க. அவங்களுடைய அறிவுக்கு எப்படி எட்டி காட்டினார் பற்றியா? நல்லா படித்தவங்க, எல்லாம் கற்றவங்க. அவங்களுக்கே அடக்கடவுளே, கற்றது கைமண் அளவு கல்லாதது உலகளவு இருக்குதா அப்படின்ற அளவுக்கு அவங்கள உணர வச்சுட்டார். அந்த பழம் சுடுது அப்படின்றத உணர்த்திட்டார். மண் ஒட்டிங்கிறத ஓதன மண்ணை. அந்த மாதிரி நம்மளுடைய அறிவுக்கு எட்டாததையெல்லாம் எட்டக்கூடிய தொலைவில் கொண்டு வந்து நம்மளுக்கு சேர்க்கக்கூடியவன், நம்மளுக்கு தேவையில்லாத மன உளைச்சலையெல்லாம் தீர்க்கக்கூடியவன் அவன் ஒருத்தந்தான். கந்த கடவுள் நம்ம வேலைக்காரன், நம்ம கூப்பிட்ட இடத்துக்கெல்லாம் வரக்கூடியவன், காற்று புகாத இடத்துலையும் கடவுள் புகக்கூடியவர். நீங்கள் அதை மட்டும் மனசில் நினச்சிக்கங்க. நம்ம சொந்த பந்தங்கள்லாம் அந்த நேரத்துக்கு வருமானு தெரியாது. தெய்வம் மனுஷ ரூபேனா. இன்றைக்கி நான் அவங்க வீட்டுக்கு போகக்கூடாதுன்னு இருப்பேன், ஆனால் அவங்களுக்கு ஏதோ ஒன்று நம்ம உதவி நம்மளாம் கிடைக்கணும்னு இருக்கும். நம்மளை அந்த பக்கம் போக வைப்பார், அவங்களுக்கு அதை கொடுத்து உதவ வைப்பார். அந்த மாதிரி தெய்வத்தை நம்பினவங்க யாரும் கைவிடப்பட்டதாக இது வரைக்கும் சரித்திரம் கிடையாது. ஆகையினால முருகப்பெருமான அனைவரும் மனமாற வழிபாடு பண்ணுங்க. திருச்சிற்றம்பலம். இப்போ நம்ம சேர்த்து எழுதுனத பாடலாம். தனதன தனந்த தான தனதன தனந்த தான தனதன தனந்த தான தனதானா இருவினை புனைந்து ஞான விழிமுனை திறந்து நோயி நிறுவினை இடைந்து போக மலமூட இருவினை புனைந்து ஞான விழிமுனை திறந்து நோயி நிறுவினை இடைந்து போக மலமூட விருளர விளங்கி யாரு முகமொடு கலந்து பேத மிளையன 2 பேரு அழகான பரிமள சுகந்த வீத
மயமென மகிழ்ந்து தேவர் பணிய விண்மடந்தை பாத மலர் தூவ பரிவு கொட நந்த கோடி முனிவர்கள் புகழ்ந்து பாட பருமயிலுடன் குழாவி வரவேணும் அறியாயனறிந்திடாத அடியினை சிவந்த பாதம் அடியன விளங்கியாடு நடராஜன் அழலுரு மிரும்பின் மேனி மகிழ்மரகதம் பெணாகம் அயலனி சிவன் புராரி அருள் சேயே மறுவலர்கள் தின்பனார முடியுடல் நடுங்க ஆவி மரளியுணவென்ற வேலை உடையோனே வளைகுளமலங்கு காவி ரியன் வட புரஞ்சுவாமி மலைமிசை விலங்கு தேவர் பெருமாளே மலைமிசை விலங்கு தேவர் பெருமாளே. வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. அப்படி விருளற விளங்கி ஆறு முகமோடு கலந்து இரண்டு பேரும் பேதமிலையென அழகான வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. இந்த அழகான திருப்புகழை ஒவ்வொரு நாளும் நாம் இப்போ தான் திருப்புகழை புதுசாக பார்க்குறோம். ஏன்னா நாம் இதுக்கு முன்னாடி படிக்கலை, நானும் படிக்கலை. எனக்கு புதியது பாடல் என்றும் புதியது முருகா. நான் படிக்கிற பாட்டெல்லாம் புதியது. முருகப்பெருமான் எடுத்து கொடுத்து என்னை பாட சொன்னாதான் என்னால் பாட முடியும், இல்லைன்னா பேய் முழிப்பேன். இப்போ நான் பாடிட்டேன். இப்போ நான் இதை சும்மா உக்காந்துக்குன்னு பார்க்கும்போது இதை நம்ம பாடணுமா, இதை எப்படி பாடுறதுன்னு பேபேன்னு முழிப்பேன். இங்கே வந்து இந்த கடையை திறந்த உடனே முருகப்பெருமான் வந்துடுறாரு. வந்து எதிரதான் உக்காந்துனேன்னு கிளாஸ் எடுக்கிறாருன்னு நினைக்கிறேன், இல்லையா நாவலை உட்காந்து பாடுறாருன்னு நினைக்கிறேன். எனக்கு எதுவும் தெரியாது. அப்படி ஒரு திருவருள் பெருமானுடைய குருவருள் எனக்கு கிடைச்சிருக்கிறது. இதை உங்களிடத்தில் கொண்டு வந்து சேர்க்குறேன். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஆல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஓம் நமச்சிவாயம். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. ஆறிரு தடந்தோள் வாழ்க, அருமுகம் வாழ்க, வெப்பை கூறுசெய் தனிவேல் வாழ்க, குக்குடம் வாழ்க, செவ்வேல் ஏறிய மஞ்சை வாழ்க, யானைத்தன் அணங்கு வாழ்க, மாறிலா வள்ளி வாழ்க, வாழ்க சீர் அடியார் எல்லாம், வாழ்க சீர் அடியார் எல்லாம். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. ஓம் நமச்சிவாயம். நல்லதே நடக்கும், எங்கும் இறை அருள் பெருகட்டும். திருச்சிற்றம்பலம்.